கண்டி மாநகர சபைக்குள் தன்னார்வலர்களினால் நடத்தப்பட்டு வந்த நிவாரண மையத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய சபையின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், சபை உறுப்பினர்களின் மோசமான நடத்தை மற்றும் தேவையற்ற நடவடிக்கைகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்தார். குறிப்பாக சமூகங்கள் மனிதாபிமான ஆதரவை நம்பியிருக்கும் இந்த நேரத்தில் தன்னார்வ குழுவின் நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபனை தெரிவித்த உறுப்பினர்களை நடத்தி கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ தன்னார்வலர்களால் இந்த நிவாரண சேகரிப்பு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கண்டி மாநகர சபையின் ஆளும் கட்சியை சேராத சில உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கையை தொடர்வதை தடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இது பொதுமக்களின் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. அவசரகால நிவாரண முயற்சிகளை சிறுமைப்படுத்தும் நடவடிக்கைகளை கட்சி ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்று அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் நடந்து வரும் அனர்த்த பதிலளிப்பு செயற்பாட்டின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தேவைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாசா வலியுறுத்தினார்.